வந்துருக்குறாங்க, ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வந்து கொடு. இதெல்லாம் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கு? இதெல்லாம் பெரிய டார்ச்சர் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு. இந்த டார்ச்சர்லாம் தாங்க முடியாம இவன் என்ன செய்யறான், எங்கேயாவது தலைமுறையா இருக்கலாம் நினைக்கிறப்போ ஒரு இன்டர்வியூ. வேலைக்கு புறப்பட்டு போறான், காலைல 10 மணிக்கு இன்டர்வியூ, 9 மணிக்கு புறப்பட்டு போறான். வேலைக்கு போகக்கூடிய அந்த வளாகத்துக்குள்ள கேட்டு கொஞ்சம் ஓப்பன் இருக்கு, அதுல தாப்பால் கொஞ்சம் நீண்டு போறவங்களை குத்துற மாதிரி இருக்கு. அந்த தாப்பாலை எடுத்து சரி செஞ்சுட்டு கேட்டை அழகாக திறந்து வச்சுட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்பொழுது செடிக்கு தண்ணி பிடிச்சிருந்த அந்த வாட்ச்மேன் டியூப்பை போட்டுட்டு ஆஃப் பண்ண போயிருக்கிற அந்த தண்ணி வழிகளை என்ன செஞ்சுது, செடிக்கு பாயாமல் வழியில் பாஞ்சிட்டு போகிறான். அந்த டியூப்பை எடுத்து செடிக்கு பாயிற மாதிரி டியூப்பை போட்டுட்டு அதையும் தாண்டி உள்ளே போகிறான். மேலறையில் இன்டர்வியூ. படிக்கட்டு ஏறும்போது பார்க்குறான், போர்ட்டிகோ லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. நேற்று நைட்டு போட்ட லைட்டு காலைல 10 மணி வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்குது. லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே போகிறான். மேலே உள்ளே போகும்போது நூற்றுக்கணக்கான பேர் உள்ளே என்ன செய்கிறாங்க, உட்காந்துக்கிறாங்க. வாசலில் செருப்பு கட்டி ஒரு இடத்துல பார்த்தா அங்கே ஒரு மேட் வெல்கம்னு அதில் எழுதியிருக்கு. ஆனால் தலைக்கீழ என்ன செஞ்சுருக்கிறாங்க, மேட்டை போட்டுருக்காங்க. டக்குனு கீழே ஒழிஞ்சு மேட்டை சரி பண்ணிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போனால் முன்னாடி மாணவர்களாக உட்காந்துருக்காங்க. பின்னாடி ஒரு 4 ஃபேன் என்ன செய்யுது, சும்மா ஓடும். ஏன் அந்த 4 ஃபேன் சும்மா ஓடுது, அந்த ஃபேன் என்ன செய்கிறான், ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டு மாணவர்களோடு உட்காந்துக்கிறான். நேர்காணலுக்கு வந்தவர்களோடு கூட இவ்வளோ பேர் நல்லா படித்தவங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு, இல்லை கையில் நல்ல ஃபைல், படித்த சர்டிஃபிகேட் சான்றிதழோடு எல்லாம் வந்து உட்காந்துருக்குறாங்க. எனக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறான். ஏன்னா இல்லை இன்றைக்கு போகிற ஒருத்தவங்க அடுத்த வாசல் வழியாக என்ன செஞ்சுறான், அனுப்புகிறான். எவனாவது இந்த வழியாக வந்து என்னப்பா கேள்வி கேட்குறான்னு கேட்கலாம், யார்கிட்டையும் கேட்க முடியாத சூழ்நிலை. இவனுடைய டேன் வந்தப்போ உள்ளே போனால், உட்காருங்க, வேலையில் எப்போ ஜாயின் பண்ணுறீங்க, ஒரே கேள்வி, உட்காருங்க, வேலையில் எப்போ ஜாயின் பண்ணீங்க, ஒன்றுமே புரியல. சித்த பிரமை பிடிச்ச மாதிரி என்ன சொல்கிறீங்க, இல்லை ஒரு கேள்வியுமே என்கிட்ட கேட்கல, என் தலைமை நீங்கள் பரிசோதிக்கவே இல்லை, எப்படி நீங்கள் எனக்கு வேலை கொடுத்தீங்க, இல்லைப்பா இந்த வளாகம் முழுவதும் சிசிடிவி கேமரா வைத்து உள்ளே வரக்கூடியவர்கள் நாங்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறோம். நீ உள்ளே வரும்பொழுது அந்த தாழ்பாலை சரி செய்த அந்த கதவை அழகாக திறந்து வைத்தாய். அந்த நடைபாதையில் ஓடிக்கொண்டதான தண்ணீரை செடிகளுக்கு எடுத்து விட்டாய். உள்ளே வரும்போது எரிஞ்சிட்டு லைட் ஆஃப் பண்ணேன், மேட்டை சரி பண்ணேன், உள்ளே வந்து அந்த ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே வந்தேன். வரும்பொழுதே ஒன்று பார்த்துட்டோம், ஒரு அப்பாயிண்டட் அதுக்கு வேலை என்று சொன்ன பொழுது கலங்கிற கண்களோடு வெளியே வரும்பொழுது தாயுடைய சத்தம் அவருடைய காதுகளுக்கு. லைட் ஆஃப் பண்ணுறா, ஃபேன் ஆஃப் பண்ணுறா, டிவி ஆஃப் பண்ணுறா, தாயை சுருட்டுறா. தாயனுடைய இந்த வார்த்தைகள்லாம் இப்பொழுது அவருக்கு டார்ச்சராக தெரியவில்லை. இப்பொழுது அதெல்லாம் அவருடைய வாழ்க்கையின் எதிர்காலத்திற்காக, ஒரு அற்புதமான எதிர்காலத்திற்கு ஒரு அடித்தளம் போட்டு கொடுத்திருக்கிறது என்று சொல்லி நினைத்த பொழுது அவருடைய தாயை மேன்மையாக ஆரம்பித்தார். பிரியமானவருடைய பிள்ளைகளே, தேவன் விதைகளை வைத்து உருவாக்கி அந்த விதைகள் முளைக்க வேண்டும் அல்லவா? யோசித்து பாருங்க, ஒரு வாழை மரம் தன்னை ஒட்டியே தன்னுடைய பிள்ளைகளை முளைக்க செய்து வளர செய்கிறது. தான் அங்கு கொலை விட்ட உடனே, அது அழிக்கப்பட்ட உடனே தன்னையே மாய்த்து கொண்டு அடுத்த சந்ததியை அது இந்த பூமிக்கு விட்டு சொல்லுவது பாருங்க. ஒவ்வொரு விதையும் தனக்கு பக்கத்தில் வளரும் பொழுது அந்த மூத்தவர்களுக்கு எத்தனை மகிழ்ச்சி, அது எத்தனை ஒரு ஆசீர்வாதம். உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படியும் போது, உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு அன்பு பாராட்டும் போது, உங்கள் பிள்ளைங்க உங்கள் கண்களுக்கு முன்னாடி ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, உங்கள் பிள்ளைங்க நல்லவர்கள் சொல்லி அடுத்தவங்க சொல்லும்போது அடுத்தவங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுமா? அந்த மகிழ்ச்சி அநேக பிள்ளைகள் இன்றைக்கு கொடுப்பதில்லை. அநேக விதைகள் முளைப்பதே இல்லை. முளைத்தால் தானே பசுமை வெளியே தெரியும், முளைத்தால் தானே அந்த செடி விருட்சமா என்று சொல்லி அடுத்தவங்களுக்கு தெரியும். பிள்ளைகளே, தேவன் தம்முடைய வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையில் பலிக்க செய்வாராக. வானத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய அந்த மழை ஏதோ பூமியை நனைப்பதற்காக வரவில்லை, பூமியிலே முளையை கிளம்ப செய்வதற்காக
பூமி உள்ளே அடைத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அந்த பூமியை வெடித்து கிளம்பி வெளியே வந்து அந்த பூமியை பசுமையினாலே நிரப்புவதற்காக, கனிகளாலே நிரப்புவதற்காக அந்த மழை இறங்கி வருவதை போல இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை இதுவரைக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனை ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களை கேட்டிருக்கிறீர்கள், எத்தனையோ வசனங்கள் உள்ளே விழுந்திருக்கிறது. உண்மைதான், அது விதைதான். ஆனால் இன்னும் முளைக்கவில்லையே. அந்த விதைகள் முளைக்கும் பொழுதுதானே வெளி உலகம் உங்களுக்குள்ளே இருக்கிற பசுமையை பார்க்க முடியும், வெளி உலகம் நீங்கள் கொடுக்கிற கனிகளை புசிக்க முடியும். அப்போதுதானே உங்கள் சாட்சியின் ஜீவியத்திற்கு ஒரு அத்தாட்சி உண்டாக முடியும். விமானத்தை விடைப்படைகளே என்று சொல்கிறார், என் வார்த்தையும் அப்படியே நான் விரும்பின காரியமாகும்படி வாய்க்கும். என்றவரே உங்க வசனம் என் வாழ்க்கையில் என்ன விரும்புதல் செய்வதற்கு என்னை விட்டு கொடுக்கிறப்பா. தாவீது யுத்த களத்துக்கு வருகிறார். லட்சக்கணக்கான போர் வீரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் கோலியாத் என்பதான ஆஜானுபாகுவான உருவத்தை கண்டு பயந்து போய் கொண்டிருக்கிற சமயத்தில் இவனை கொன்று இஸ்ரவேலுக்கு ஏற்பட்ட நிந்தை இருக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும் என்று சொல்லி கேட்கிறார். தாவீதுடைய அண்ணன் எலியாப் வந்து தாவீதை பார்த்து கேட்கிறான், எனக்கு எப்படி இந்த துணிச்சல் வந்தது, ஏங்க வந்து யார் ஒன்று அனுப்பினது, நீ வந்ததுக்கு என்ன காரணம் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ, எங்க அப்பா அனுப்புனார் நினைச்சுதான் வந்தேன். ஆனா இப்பதான் தெரிஞ்சு என்ன அப்பா அனுப்புனார். அல்லையா சொல்லுங்க, எங்க அப்பா அனுப்புனார். எந்த அப்பா? வெட்டியா ஏண்டா வந்தாங்க? வெட்டி அவர்களிடம் கொஞ்ச நாள் கழிச்சு பாரு, பெருசுடைய தலையை வெட்டிட்டு வருவதற்காகத்தான் ஆண்டவர் இங்க அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு விசேஷத்த நோக்கம் இருக்குது. நீங்களும் நானும் எனக்கு அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. உங்களை உருவாக்குன ஆண்டவர் அடுத்த நிமிஷமே உங்க டையை உடச்சு போட்டார். உங்களை மாதிரி இன்னொருத்தவங்களை உருவாக்கவே கிடையாதுங்க. உங்களுக்கு தனி வாய்ஸ், உங்களுக்கு தனி மனம், தனி எண்ணம், தனி குரல், தனி பார்வை, தனித்துவமான உறுப்புகளோடு கூட ஆண்டவர் உலகத்தில் உங்களை தனி மேன்மையாய் உருவாக்கி இருக்கிறார். தனி மேன்மையாய் உருவாக்கி இருக்கிறார். விசேஷித்தவர்கள் அநேக சமயத்தில் நம்மளாம் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி அவங்க மாதிரி என்னால் பாட முடியல, அவங்க மாதிரி என்னால் பேச முடியல, அவங்க மாதிரி என்னால் எனக்கு அழகு இல்லை, நான் கலரில் எல்லாம் சொல்லாதீங்க. தனித்துவமானவர்கள், விசேஷித்தவர்கள். ஒவ்வொரு விதையும் பார்த்தா சாதாரணமாக தான் இருக்கும். விதைக்குள்ள விசேஷித்த மலர்கள் இருக்குது, அதற்குள்ள கனிகள் இருக்குது, மாபெரும் விருட்சங்கள் இருக்குது. அல்லேலூயா. ஒவ்வொருவருக்குள்ளேயும் தேவன் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணிதான் உருவாக்கி இருக்கிறார். தேவன் தமிழகத்தில் அன்புகிறவர்களுக்கு உண்டாக்கி இருக்கிற காரியங்களை கண் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை. வழங்கப்படுகிறோம். நீண்ட நேரம் பேச முடியும், அதிக நேரம் பேசுவதற்காக இல்லை. நான் சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் உங்க மனசில் வச்சு, ஒரே ஒரு பாயிண்ட். விதையில்லாத உலகத்தை உருவாக்க பிசாசு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். பிள்ளைகள் இல்லாத உலகம், சந்ததி இல்லாத உலகம். ஒருவேளை பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பிள்ளைகளால் எந்த பிரயோஜனமும் இல்லாத உலகம், பிள்ளைகளுக்கு அன்பு இல்லாத உலகம், பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுதல் இல்லாத உலகம். பிள்ளைகள் பெற்றோர்களை நேசிக்கிறதாக பாருங்கள். விருட்சங்கள் தான் விட்டு சொல்லக்கூடிய விதைகள் முளைக்க வேண்டும், தன்னை போல விருட்சங்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறது போலவே தேவ ஜனமே, உங்களை அன்னைய தேவன் நம்முடைய சந்ததியை உருவாக்கி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். எல்லாரும் விழாவில் எடுப்போமா? தேவன் வந்திருக்கிறாரே, இந்த விதைகளுக்குள்ளே அன்பு, விதைகளுக்குள்ளே புரிந்து கொள்ளுதல், ஐக்கியம். பிள்ளைகளே, பெற்றாரை கனப்படுங்கள், பெற்றாரை நேசிங்கள். எந்த காரணத்துக்கும் நம்ம பெற்றோர்கள் இருக்காதீங்க. இல்லாவிட்டால் எப்படி இந்த உலகத்தில் நீங்கள் இருக்க முடியும்? இன்னைக்கு 60 கிலோ 30 கிலோ 40 கிலோ இந்த சரீரத்தை உங்களுக்கு தந்தது யார்? உள்ள ஓடிக்கொண்டிருக்கிற ரத்தம் யாருடைய யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அவங்க அப்பா ரட்சிக்கப்படாதவராக இருப்பாங்க, ஒருவேளை அவங்க அம்மா ரட்சிக்கப்படாதவராக இருப்பாங்க. பரவாயில்ல, உன் ஜெபம், விடுதலை, கண்ணீர்,
அவர்கள் மீது நீ வைத்திருக்கிற அன்பு பாசம் நிச்சயமாகவே ரட்சித்த ஆலயத்துக்குள்ள கண்டிப்பாக கொண்டு வருவோம். Praise to Jesus. ஒவ்வொருடைய வாயிலும் அப்பா அவரை கூப்பிடுங்க. கல்வாரி செல்வல உங்களுக்காக துணி பாடுங்க. கடைசி சுற்றுலாத்தோரை செல்வராங்களா எல்லாரும் ஒழுங்கா படிடுங்க. எல்லாரும் ஒழுங்கா படிட்டு வாயை திறந்து அப்பாந்த சத்தம் மனதின் அடித்தளத்திலிருந்து இருதயத்தின் அடி ஆழ்த்தளத்தில் அப்பான